ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம தோட்டத்தை பார்க்கலாம் வாங்க. நம்ம கார்டனில் எதெல்லாம் எப்படி இருக்குதுன்றதை பார்க்கலாம். எல்லாருக்கும் அதுக்கு முன்னாடி ஹாப்பி போகி பொங்கல். இன்றைக்கி எல்லாருக்கும் நல்லதாகவே எல்லாமே நல்லதாக நடக்கட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள், வெங்காயத்தாள் எல்லாமே மடங்கி கிடக்குதுங்க. அதை நாங்கள் இன்னும் எடுத்து யூஸ் பண்ணல. ஏற்கனவே கொஞ்சம் எடுத்தோம் அன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ்க்கு, அதோடு அப்படியே இருக்குது. நம்ம மூக்குத்தி பட்டன் பார்த்திங்கன்னா அப்படியே பட்டன் ரோஸ் கொஞ்சம் பெருசாக பூக்குமா, அது மாதிரி வந்துடுச்சு. நான் வாங்கும்போது ரொம்ப குட்டி குட்டியாக ஃபேரி ரோஸ் மாதிரி குட்டி குட்டியாக தான் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா பட்டன் ரோஸ் மாதிரி இருக்குது. மூக்குத்தி பட்டன் மாதிரியே இல்லை. மூக்குத்தி பட்டன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் நினச்சா, இது பார்த்தா கொஞ்சம் பெருசாகவே வருது. பார்த்திங்கன்னா திராட்சை நல்லாவே கொடி வீசி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, திராட்சையெல்லாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம புடலை பார்க்கலாம். நம்ம புடலங்காய் பாருங்கள், நல்லா பெருசாக வராங்க. பார்க்கவே ஆசையாக இருக்குதுங்க. ரொம்ப நான் புடலங்காயெலாம் போட்டதே இல்லை. எங்கள் வீட்டில் அவரைக்காவும் பீன்ஸும் தான் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ரெண்டுமே எப்போவுமே போட்டு அந்த விதையை வச்சிருந்து போட்டோம். வெண்டைக்காய் கூட போட்டு நிறையா காய்ச்சிது ஒரு தடவை எங்கள் வீட்டில், சொந்த வீட்டில் இருக்கும்போது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விதை எடுத்து வச்சு இங்கே கொண்டு வந்து போடலான்னு எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் அது விதை முளைக்கலை. சரி, அதெல்லாம் விட்டாச்சு. இப்போ இந்த தடவை பார்த்திங்கன்னா நம்ம காய் வாங்கினதுலேருந்து முத்தின விதையாக இருந்ததுலே எடுத்து போட்டு எல்லாமே வந்திருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா சொரக்காய் செடி கூட நம்மளுக்கு தானாகவே முளைச்சி வந்திருக்குது. தக்காளி பாருங்கள் எப்படி கொத்தா நல்லா போட்டிருக்குது. நம்ம உரத்தை பற்றி நேற்று சொல்லி போட்டிருப்பேன், அதை பார்த்துருப்பீங்க வீடியோ. பார்த்திங்கன்னா நம்ம உரத்தோட மகிமை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. நீங்களும் தினமும் நம்ம வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் நல்லாவே தெரியும். பூக்கள்லாம் பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு வெள்ளை வெள்ளைன்னு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சாமந்தி பூ வாசனையை நல்லா கம்மன்னு இருக்கிறாங்க. பார்க்குறக்கே அழகாக இருக்குது எல்லாமே. பார்த்திங்கன்னா இந்த வாட்டி நம்ம வீட்டில் காய்கறி செடிங்களும் நிறையாவே இருக்குது. அவரைக்காவும் பார்த்திங்கன்னா பூவெல்லாம் ரொம்ப கொட்டவே இல்லை. நம்மளுக்கு அப்போ மழையில் கொஞ்சம் கொட்டினாலும் அதில் காய் அதிகம்தான் போட்டுது. நல்லா இந்த ட்ரிப்பும் பாருங்களேன், கொட்டாமல் நல்லா காய் பிடிச்சிருக்குது. நிறையா மொட்டுக்களும் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தால் முத்தின விதை தான் எடுத்து போட்டு வச்சது. எல்லோரும் சொல்லுறாங்க நம்ம விதை முத்தினதாக இருந்தால் கூட எடுத்து காய வச்சு போடணுன்னு. நான் எத்தனையோ தடவை அது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஆனால் அது நம்ம பச்சையாக எடுத்து காய வைக்கும்போது அது என்ன ஆகுதுன்னா ஒரு மாதிரி சுருங்கி போயிடுது. நம்ம எடுத்து போட்டோம்னா நல்லா செடி முளைக்கிறதில்ல, முளைச்சி வர்றதில்ல. அப்புறம் நம்ம செடியிலே அந்த விதையை விட்டு அதிலே நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்தோம்னா அதான் நல்லா வருது. அந்த விதையும் நல்லா இருக்குது. அப்படி தான் நான் அவரை செடி விதையெல்லாம் எடுத்து வச்சு போட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த ட்ரிப்பு என்னமோன்னு தெரில, போன வருஷம் எடுத்தது இந்த தடவை முளைக்கவே இல்லை எனக்கு. கொடி அவரை கூட வச்சுருந்தேன், அது போடலை நான். ஏன்னா நம்மளுக்கு இங்கே கொடி ஏற்றி விட்றதுக்கு அவ்வளோ வசதி இல்லை. தொட்டியும் இல்லாமல் இருந்ததுனால லேட் ஆனதுனால நான் அது போடலை. பார்த்திங்கன்னா தக்காளியும் இப்போ நம்மளுக்கு நல்லா நிறையாவே வர ஆரம்பிச்சிருக்குது. அவ்வளோ தக்காளி நான் சொன்னேன் இல்லையா, மழை பெய்கிறதுனால நம்மளுக்கு கொட்டிக்கிட்டே இருக்கும். நம்ம எவ்வளோ உரம் கொடுத்தாலும் உரத்தை வேறு அந்த மழை எடுத்துகிட்டு போயிடுது. அதனால் நம்மளுக்கு காய் சரியாக பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே பிஞ்சு நிறையா கொஞ்சம் ஓரளவு நம்மளுக்கு ஒரு கொத்தில் ஒரு 6 பூ இது மாதிரி இருந்தால் கூட அதில் ஒரு 2 காய்க்குது. அந்த மாதிரி காய் வருது. நம்ம செடி பார்த்திங்கன்னா கொய்யா மரத்துக்கும் இந்த செடியும் ஒன்றா வந்த மாதிரி வந்துடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா பீன்ஸ் செடி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நட்டு வச்ச அந்த குச்சியை தாண்டி வளர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா அதில் ஒரு நூல் கட்டி, அதாவது அந்த குச்சியில் நூல் கட்டினோம்னா அது கொடி அப்படியே அதிலே சுற்றிட்டு போயிடும். அப்புறம் இந்த பெரிய தொட்டியில் இருக்கிற புடலை பாருங்கள், நல்லா வளர்ந்து போயிருக்குது. இப்போ தான் ஒரு 2 பிஞ்சு தெரியுது அதில் சின்னதாக. இது வரைக்கும் பிஞ்சே அதில் வைக்கலை. ஏன்னா தொட்டி நல்லா பெருசாக இருக்கிறதுனால அவங்க செடி நல்லா படர்ந்து போய்கிட்டே இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும்.
அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கொய்யா செடி பாருங்கள், கொய்யா செடியும் நம்ம தக்காளி செடியும் பாருங்களேன். கொய்யா செடியும் தக்காளி செடியும் ஒரே ஹைட்டு வளர்ந்துடுச்சு பாருங்கள். இந்த ஹைட்டுக்கு அந்த தக்காளி செடியும் வந்து நம்மளுக்கு ஹைட்டாக வளர்ந்து நிற்கிது. அவ்வளோ பெருசாக தக்காளி செடி வளர்ந்துருக்கு இந்த தடவை வீட்டில். பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒரே ஹைட்டு, அதை விட வளர்ந்த ஹைட்டாக போயிருக்குது தக்காளி. கொய்யாவை விட ஜாஸ்தியாக தான் போயிருக்குது தவிர கம்மியாக இல்லைங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் இன்னுமே நமக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த செடியில். சரி, அந்த செடி எடுத்துடலாம் இல்லை கட் பண்ணி விடலான்னு பார்க்குறேன், முடியல. காய் போட்டுக்கிட்டே இருக்குது, நம்மளுக்கும் மொட்டு வச்சு பூத்துக்கிட்டே காய் போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. செர்பராவும் பூ நிறையா இருக்குது, நம்ம பொங்கலுக்கு எல்லாமே பறிச்சிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட எலுமிச்சை, திருநீற்று பச்சை எல்லாமே நல்லா நிற்கிறாங்க. இங்கே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொடி ரோஸு ஒன்று பூத்துருக்குது அழகாக. இன்றைக்கி ஒரு கொடி ரோஸு பூத்துருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா கனகாமரம் ஃபுல்லாக பூத்துருக்குறாங்க. கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, பறிக்கணும் அந்த கனகாமரம். ஆரஞ்சு கனகாமரமும் பூத்துருக்கு. எல்லா கனகாமரமே இந்த இன்றைக்கி பூத்துருக்குது, இதுவும் பூத்துருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ் செடியும் ஆரஞ்சு ரோஸ் பூத்துருக்குது. என்னம்மா எனக்கு பொங்கலுக்கு ஒரு மொட்டு கூட பூக்காமல் எல்லாமே இப்போவே பூத்து தள்ளிடுச்சு, எனக்கு பூவே இல்லைன்னு என் பொண்ணு அழுதா. பார்த்திங்கன்னா பூ ஒன்று பூத்துருக்குது இன்றைக்கி, ரோஸு பாருங்கள். ஆரஞ்சு கலர் ரோஸ் அழகாக பூத்துருக்குறாங்க. அவங்களுக்காக இன்றைக்கி பறித்து வச்சுப்பாங்க அவங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கல்கத்தா ரோஸு பாருங்கள், பாவக்காய் பிஞ்சு. இந்த தடவை பாவக்காய் பறிக்கவே இல்லைங்க, எல்லா பாவக்காயும் பழுத்தே போயிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் வெளியே வேலை இருந்தது வீட்டில், வந்து பொரியல் பண்ணுறதுக்கு அதை பறித்து நான் செய்யலை. அதனால் வெளியே கொஞ்சம் போக வேண்டிய வேலை இருந்ததுனால அது செய்யாமல் போச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கனகாமரம் பூத்துருக்கு நம்மளுக்கு. இது வந்து நாட்டு கனகாமரம்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு அந்தளவுக்கு தெரியல. பாருங்களேன், நம்ம வெத்தலை கொடி கீழே இருந்து கொடி வீசி வந்து கீழே சாஞ்சி போகுது. நானும் அதை எடுத்து சொருவி விட்றேன், அது கூட போகணுன்னு அது போக மாட்டேங்குது. பாருங்களேன், நிற்கலை, கீழே விழுந்துடுது. எடுத்து நல்லா அதை சுற்றி மேலே இது பண்ணி விடணும் சேர்த்து. அப்புறம் அப்படியே வந்தோம்னா பாருங்கள், நல்லா பச்சுன்னு எவ்வளோ பெருசாக இலை எடுத்துக்கிட்டு அழகாக நிற்கிறாங்க. வெத்தலையை கூட பார்க்க நம்மளுக்கு அப்படியே என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லா செடியுமே பார்த்திங்கன்னா கமலாரஞ்சி நல்லா இருக்குது. கமலாரஞ்சி தோட்டிக்குள்ளே மறுபடியும் பாருங்கள் 4 சொரக்கா செடி முளைச்சி வந்துடுச்சு நல்லாவே. சரி, எடுத்து வைக்கணும். எப்படி எந்த பாட்டில் எடுத்து வைக்கிறதுன்னு எனக்கு தெரில. ஏன்னா தனித்தனியாக எடுத்து வச்சோம்னா புடலை செடி மாதிரி அழகாக வந்து நல்லா காய் வரும். சரி, பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். பார்த்திங்கன்னா நம்ம செம்பருத்தி பாருங்களேன் எவ்வளோ குட்டியாக பூத்துருக்குதுன்னு. குட்டியாக பூத்தது மட்டும் இல்லைங்க, அதில் வந்து மகரந்தமே வராமல் தான் இப்போ பூக்குது, என்னன்னு தெரியல. லாஸ்ட்டு பூங்கிறதுனால என்னென்னு தெரில. அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் கனகாமரமும் இருக்குது. இன்றைக்கி வந்து நாங்கள் மஞ்சள் கனகாமரம், ஆரஞ்சு கனகாமரம் எல்லாமே வந்து பறிச்சிடுவோம். பறித்து இன்றைக்கி பூச்செடியெல்லாம் மொட்டையாகிடும். நாளைக்கு பொங்கலுக்கு எல்லாம் நம்ம சாமி படத்துக்கு போடுற மாதிரி எல்லாமே பறிக்க வேண்டியது தான். நம்ம பூச்செடி வைக்கிறதுல நம்மளுக்கு ஒரு நல்ல இது வருது. ஏன்னா இந்த மாதிரி ஃபெஸ்டிவலுக்கும் சரி நம்ம தலைக்கு வைக்கிறதுக்கும் சரி பூ வந்து நம்ம வீட்டிலையே பறிச்சிக்கலாம். அப்போ இன்னும் நம்மளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா? இப்போண்ணா சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாரும் ஆச்சு வந்து பேசி அப்புறமா நாளைக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து பேசுகிறேன். ஓகேவா? பாய். இன்றைக்கி நம்மளோட பொங்கல் வாழ்த்து சொல்லிடலாம். ஹாப்பி போகி பொங்கல். பாய். டாடா, பாய்.